நமஸ்காரம். நான் சரவணன் ஓம் ஜோதிடத்திலிருந்து பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது 27 நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய நவக்கிரகங்கள். இப்போ இது எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம எப்படி கர்மாக்கள் எல்லாம் கழிப்பது என்பதை பார்த்தோம் அல்லவா? அதே மாதிரி தான் இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் இந்த பர்டிகுலர் நவக்கிரகத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு முன்ஜென்ம கர்மாக்கள்லாம் பிரேக் ஆகி இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி உங்கள் லைஃப் ஒன்று ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் ஒரே தேக்கமாக இருக்கும், முன்னேற்றமே இல்லை, என்ன செய்ய போகிறோன்னு புரியல, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம போக போகிறோன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு லைஃப்பில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்களோ அவங்களாம் நம்ம சொல்ல போகிற இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான நவகிரகத்தை ஆக்டிவேட் செய்யும்பொழுது ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் உங்கள் லைஃப் ரீஸ்டார்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறமா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். நவகிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 விஷயங்கள் செய்யலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்கள் எந்த தெய்வத்தை, நம்ம எந்த நவகிரகத்தை சொல்கிறோமோ அந்த கிழமைகளில் ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து 48 நாள் தீபம் போடலாம். உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரக்காரர் நான் சொல்கிறேன், நீங்கள் போய் சூரியனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சண்டேயில் ஸ்டார்ட் பண்ணி 48 நாள் தொடர்ந்து அந்த சூரிய பகவானுக்கு தெய்வம் போடலாம். அப்படி பண்ணாலும் உங்கள் கர்மாக்கள் பிரேக் ஆகும். இல்லை சார், நான் 48 நாளாக டெய்லியும் என்னால் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டில் இருந்தபடி பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த 48 நாளுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சூரியன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சூரியனுக்கு உண்டான தானியம் கோதுமை. அந்த கோதுமையை ஒரு சிவப்பு துணியில் கட்டி இந்த சண்டே ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சண்டே வரையும் தலைமாட்டில் வச்சுக்கணும். ஒரு புடி, ஒரு சின்ன கை அளவு, அதை வச்சு மூட்டை மாதிரி கட்டி உங்கள் தலைமாட்டில் வச்சுக்கலாம். தூங்கும்போது அதே மாதிரி அடுத்த சண்டே வரையும் இந்த கோதுமையை வச்சுட்டு அந்த கோதுமையை தண்ணியில் தூக்கி போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த சண்டே மறுபடியும் வேறு ஒரு கோதுமையை மாற்றி ஒரு 48 நாட்கள் சண்டே இந்த கோதுமையை மாற்றிட்டு வாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு, இப்போது புதன் சொன்னோன்னா நீங்கள் பச்சை பயிர் வச்சுக்கணும். எந்த நவகிரகத்தை சொல்கிறனோ அந்த பயிரை நீங்கள் தலைமாட்டில் வச்சு 48 நாள் தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கிறது விசேஷம். கோயிலில் போய் தீபம் ஏற்றுறவங்க 48 நாள் தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்போது அதை பற்றி பார்க்குறோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எந்தெந்த கிரகத்தை பற்றி சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல்ல நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை 27 நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தினமும் வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், கோதுமையை தலையில் வச்சு தூங்கலாம், இல்லைன்னா 48 நாள் தொடர்ந்து நவகிரகத்துக்கு சென்று சூரியனுக்கு நினச்சி தீபம் போடலாம். உடனே நீங்கள் சூரியன் கால் அடியில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் சூரியனை நினச்சி நவகிரகத்தில் போய் தீபம் போட்டாவே ஓகே. இல்லை வீட்டிலேருந்து நீங்கள் தீபம் போட்டாலும் ஓகே. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய, மிஸ் பண்ண போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச கர்மா இங்கே பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டூல் சூரியன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சூரியனை வணங்கினால் இந்த ஜென்மத்தோட டூல் ஆக்டிவேட் ஆகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரன். நீங்கள் திங்கட்கிழமையில் போயிட்டு தீபம் போடலாம் சோமவாரத்துக்கு. அதே சமயத்தில் நெல், சந்திர பகவானுக்கு தானியம் நெல், வெள்ளை கலர் துணியில் நீங்கள் நெல்லை வச்சு தூங்கலாம். திங்கட்கிழமை ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து செய்யலாம். 48 நாட்கள் தீபம் போடலாம். இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய், நீங்கள் போய் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய். செவ்வாய்க்கு சிவப்பு பயிர், சிவப்பு துவரைன்னு சொல்லுவாங்க. சிவப்பு துவரையை 48 நாட்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து 48 நாள் தலைமாட்டில் வச்சு தூங்கலாம். இல்லைனா 48 நாள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை
செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை தெய்வமான அங்காரகனுக்கு தீபம் போட்டு வந்தால் இந்த கிருத்திகை நட்சத்திரக்கார கர்மாக்கள்லாம் பிரேக் ஆகும், சூப்பராகிடுவீங்க. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். இவர்கள் புதன் நவகிரகத்தில் புதனை போய் வழிபாடு செய்ய வேண்டும். இல்லைன்னா பச்சை கலர் துணியில் பச்சை பயிறு ஒரு புடி தலையில் வச்சு தூங்கிட்டு 48 நாட்கள் புதன்கிழமை மாற்றிடலாம். 48 நாள் தலையில் வச்சு தூங்கிறது விசேஷம். இல்லைன்னா புதன்கிழமைகளில் புதபெருமானுக்கு ஆரம்பித்து தீபம் 48 நாள் நவகிரகத்துக்கு போய் புதன் தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணால் ரோக நட்சத்திரங்கள் அவங்க கர்மா பிரேக் ஆகி சூப்பராகிடுவாங்க. அடுத்தது மிருகஷி நட்சத்திரம். அவர்கள் வியாழக்கிழமை ஆரம்பித்து குரு பகவானுக்காக தீபம் போடலாம். இல்லைன்னா மஞ்சள் கலர் துணியில் ஒரு பிடி கொண்டக்கடலை சன்னா அதை தலைமாட்டில் வச்சு தூங்கலாம் 48 நாட்கள். இதே தான் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சுக்கரன் வெள்ளை கலர் துணியில் மொச்சக்கொட்டை அதை வச்சு தூங்கலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து சுக்கர பகவானுக்கு தீபம் போட்டு வந்தால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கர்மாக்கள்லாம் பிரேக் ஆகி மறுபடியும் இந்த ஜென்மத்தில் சூப்பராக டாப்புக்கு வருவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் சனிக்கிழமைகளில் கருப்பு துணியில் எள்ளு தலையில் ஒரு குடி வச்சு தூங்கலாம். எல்லாம் சனிக்கிழமை ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து சனி பகவானுக்காக தீபம் போட்டாங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களோட கர்மாக்கள் பிரேக் ஆகும். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் ராகு பகவான் அவருக்கு போய் நீங்கள் தீபம் போடலாம். இல்லைன்னா கருப்பு உளுந்து அதை நீல கலர் துணியில் வச்சு தலைமாட்டில் கட்டி 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை தலையில் வைக்கணும். நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமைலாம் மாற்றிக்கலாம். ராகுக்கு இந்த பரிகாரம் பூச நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டியது. அடுத்தது ஆயில நட்சத்திரம். இப்போ மறுபடியும் அதே அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆயில நட்சத்திரக்காரர்கள் மறுபடியும் சூரியனோட எஃபெக்ட். ஆயில நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சூரியனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மக நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் அவருக்கு வணங்க வேண்டிய தெய்வம். பூர நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் வணங்க வேண்டிய தெய்வம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் புதன் வணங்க வேண்டிய தெய்வம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குருவை வணங்க வேண்டிய தெய்வம். சித்திர நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனை வணங்க வேண்டிய தெய்வம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானை வணங்க வேண்டிய நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்கள் ராகுவை வழிபாடு செய்ய வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மறுபடியும் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்திரனை வழிபாடு செய்ய வேண்டும். மூல நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயை வழிபாடு செய்ய வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் புதனை வழிபாடு செய்ய வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குருவை வணங்க வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனை வழிபாடு செய்ய வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்கள் ராகுவை வழிபாடு செய்ய வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மறுபடியும் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திரனை வழிபாடு செய்ய வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயை வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை அதற்குண்டான தானியத்தை தலையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த கிழமைகளை ஆரம்பித்து 48 நாள் தீபம் போட்டு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது முன் ஜென்மத்தில் இருக்கிற கர்மாக்கள் பிரேக் ஆகி இந்த ஜென்மத்தில் இருக்க தடைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகி சூப்பரான மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். இது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும்.